என் அன்பு குழந்தையே, பல்வேறு பிரச்சனைகளுடன் தினம் தினம் போராடிக் கொண்டிருக்கிறாய். இந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய். சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த பரந்த விரிந்த உலகத்தில் உனக்கான சந்தோஷம் ஒன்று கூட கிடைக்கவில்லை என்று வருந்திக் கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, நிம்மதியற்று நிலை குலைந்து கதறி அழுது கொண்டிருக்கும் உன்னிடத்தில் உன்னுடைய அப்பா நான் பேசப் போகின்றேன். தவறாமல் முழுவதுமாக கேள். எல்லோருக்கும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் உனக்கு யாரும் பாராட்டவில்லை என்றாலும் சரி, ஆனால் உன்னை சுயநலவாதி என்று கூறுகிறார்களே என்பதை நினைத்து உன்னுடைய மனம் புண்பட்டு கிடக்கின்றது. என்னுடைய பிள்ளை ஒரு நாளும் சுயநலவாதியாக இருந்ததில்லை என்பது உன்னுடைய அப்பாவாகிய எனக்கு தெரியும். நீ ஒருபோதும் தனக்கு மட்டும் நல்லது நடக்க வேண்டும் என்று என்றுமே கேட்டதில்லை. நீ உன்னை காட்டிலும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நன்மையே செய்ய நினைக்கின்றாய். நீ என்னதான் மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தாலும் கடைசியில் உனக்கு அவப்பெயர்தான் மிஞ்சுகின்றது. இதையெல்லாம் நினைத்து நீ மனம் வருந்தாதே. இவையெல்லாம் நடப்பது காலத்தின் கணக்கு. அந்த காலமே உனக்கான சந்தோஷத்தை நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உன்னுடைய காத்திருப்பிற்கு நீ எதிர்பாராத ஒரு பரிசு ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது. நீ எவ்வளவு நன்மைகள் செய்துள்ளாய் என்பதை எல்லோரும் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். அந்த காலம் கனிந்து விட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகின்றது. இதன் பிறகு உனக்கு ஒரு குறையும் இல்லாதவாறு சகல ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு அள்ளி கொடுக்க போகின்றேன். அனைவரும் பார்த்து வியக்கும் அளவிற்கு உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல போகின்றாய். நாம் அவனுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு தடைகளை உருவாக்கினோம். அந்த தடைகளையெல்லாம் மீறி இவ்வளவு உயரத்திற்கு சென்று விட்டானே என்று உன்னுடைய எதிரிகள் வியக்கும் அளவிற்கு உன்னை நான் வாழ வைக்கப் போகின்றேன். உன்னுடைய மனதில் இருக்கும் பாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையப் போகின்றது. உன்னுடைய வறுமைகள் எல்லாம் வந்த வழியே தெரியாமல் ஓடப் போகின்றது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவிற்கு வரும். கூடிய விரைவில் என்னுடைய பிள்ளைக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது. நீ ஆசைப்பட்டவாறே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மாறும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் குழந்தையே, நீ இழந்துவிட்டு பரிதவிக்கும் ஒன்றை நீ பெறப்போகின்றாய். அதற்கான வழிகள் உனக்கு பிறக்கப் போகின்றது. அவரவர் வாழ்க்கையில் 1000 இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. துன்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நெருங்க நெருங்க உன்னுடைய கர்மாக்களை நீ கரைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய மனம் இப்போது மிகவும் குழப்பத்துடனும் வருத்தத்துடனும் இருக்கின்றது. நீ இதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய மனம் படும் வேதனையை இப்போதும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழத்தான் போகின்றாய். இது என்னுடைய பிள்ளைக்கு உன்னுடைய அப்பா தரும் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் கூடிக்கொண்டே செல்கின்றது என்றால் வாழ்க்கையில் நல்லது கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். இப்போது இருக்கும் நிலைதான் என்றும் நிரந்தரமானது என்று முடிவெடுத்து விடாதே. அதைவிட சிறந்தது உன்னை நோக்கி வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. எப்படி வரும், எப்போது வரும் என்பதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் உன்னுடைய அப்பாவிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அது உனக்கும் தெரியும் தானே? என் செல்லமே, இன்று நீ கலங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்தில் நான் அற்புதத்தை நிகழ்த்தப் போகின்றேன். என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் பிரார்த்தனைகள் எதுவும் தேவையில்லை. என்னுடைய நாமமே அதனை செய்து முடிக்கும். நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்திக் கொண்டிருக்காதே. என்னை மீறி எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விடாது. உனக்கு ஒன்றும் நடக்காது என்று நான் சொல்லிக் கொண்டேதானே இருக்கிறேன். நீ வாழும்
வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு அர்த்தம் வேண்டும். வாழ வேண்டும் என்பதற்காக மட்டும் வாழாதே. இந்த பிறவியில் நீ பெற்ற பெயர், உன்னுடைய அப்பா அம்மா, உன்னுடைய குடும்பம், நண்பர்கள், கனவுகள் என்று இவையெல்லாம் இந்த ஜென்மத்தில் மட்டுமே அமையும். ஆனால் ஜென்ம ஜென்மமாக தொடர்கின்றது நம்முடைய தந்தை பிள்ளை பாசம். எல்லாவற்றையும் அறிந்தவன் நான். இந்த ஜென்மத்தில் நமக்கு நடப்பதும் நடக்கப் போவதும் நடந்து கொண்டிருப்பதும் அனைத்தும் எனக்கு தெரியும். இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை முன்கூட்டியே தெரிந்ததால் தான் உன்னிடம் நான் இப்போது வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னிடம் ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயா? வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உன்னிடம் இருக்கின்றது. மற்றவர்களுடைய எண்ணத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பிறவியிலேயே உன்னிடத்தில் இருக்கின்றது. 1000 நடந்தாலும் வாழ்க்கையில் வென்றுவிடலாம் என்கின்ற நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய எண்ணம் எனக்கு பிடித்திருக்கின்றது. அதனால் தான் முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். என் அன்பு குழந்தையே, உனக்கான கஷ்டங்கள் அனைத்தும் இன்று இரவோடு முடியப் போகின்றது. நாளை விடியும் நாள் உனக்காகவே விடியப் போகின்றது. ஒரு முறை இதை கேள், 1000 முறை நன்றி சொல்வாய். என் மகளே, இன்றிரவு உறங்குவதற்கு முன்பாக ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று 11 முறை உச்சரித்துவிட்டு தூங்கச் செல். நிச்சயமாக நீ நினைப்பது, கேட்பது, ஆசைப்படுவது என அனைத்தும் நிறைவேறும். எனதிந்த நாமத்திற்கு அபார சக்தி உண்டு. நீ கேட்கும் அனைத்தையும் உன்னிடத்தில் ஈர்த்து வரும். கஷ்ட காலங்களில் இருக்கும் பொழுது அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும். மகளே, தவற விடாதே. இந்த நாளை பயன்படுத்திக் கொள். என்னை மனதார நம்பி இன்றிரவே இதை செய்துவிடு. இன்றிரவு மட்டுமல்லாமல் உனக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து காலம் வருகின்றதோ, உனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்றதோ, அப்பொழுதெல்லாம் கண்களை மூடி அமர்ந்து கொண்டு என் நாமத்தை உச்சரி. அதன் பிறகு என்னை மனதார நினைத்துக்கொள். உனக்கு நேரிடப் போகும் ஆபத்திலிருந்தும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டங்களிலிருந்தும் கட்டாயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன். இதை நான் வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை. நீ ஒருமுறை இதை செய்து பார். அதன் பிறகு நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி புதிய வெளிச்சம் பிறக்கும். நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழல் அனைத்தும் சட்டென ஒரு மின்னல் போன்று மாறிவிடும். ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி நீ கேட்கும் அனைத்தும் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நீ கேட்பது கிடைக்கவும், நினைப்பது நடக்கவும், உன் ஆசைகள் ஈடேறவும், துன்பங்கள் விலகவும் செய்யும். என் நாமம் உனக்கு அரணாக இருந்து அனைத்து துன்பங்களிலிருந்தும் உன்னை பாதுகாக்கும். கவலைகளை எல்லாம் என் பாதங்களில் விட்டுவிடு. அனைத்தும் ஒரு முடிவிற்கு வரும். நீ அதிகமான சுமைகளை சுமந்து கொண்டிருந்தாலும், துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், என்னுடைய பாதம் பட்டவுடன் உன்னுடைய பழைய கர்மாக்கள் அழிக்கப்படும். துன்பங்கள் விலக்கப்படும். சந்தோஷம்